ஸ்ரீ பேச்சம்மா ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட ஒரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு உண்டான பலன்களை தை மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருப்பதும் ஒரு 3 நாளுக்கு மேல் 2ஆம் இடத்தில் மாறுவதும் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுத்தாலும் 8இல் சனி இருப்பது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சற்று தாமதப்பட்டே அமையும். இப்போ சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த பொருளாதாரம் காலையில் நடக்க வேண்டிய விறுவிறுப்பான வியாபாரங்கள் மாலையில் நடந்து அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பை மாற்றும். அதே மாதிரி எந்த துறையை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அங்கே வேலையில் போனோடனே உட்காந்தோடனே காலையில் டென்ஷனை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் கொடுக்கும். இல்லை அஷ்டமச்சனி விலக போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு எல்லா மீடியாக்குள்ளேயும் விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த அமைப்பு கிடையாது. 2026ஆம் ஆண்டு தான் சனி பயிற்சி ஆகுது. இந்த ஆண்டு ஃபுல்லாக உங்களுக்கு அஷ்டமச்சனி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இது 1 ஆண்டுகள் கடந்து விட்டனால அந்த தாக்கங்கள் குறையும், அஷ்டமச்சனியுடைய வேகம் குறையும். அதே இது திருமணம் முடிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிதாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது 11ஆம் இடத்திலிருந்து திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த கடகராசினியர்களுக்கு அரசு காரியங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகராசினியர்களுக்கு அரசு காரியங்களில் அன்றாட அரசில் வேலை பார்க்குறவங்க அன்றாட பணிகளை அன்றாட முடித்தால்தான் மறுநாள் பல சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம். அதேமாரி தனியார் துறையில் வேலையில் உள்ளவங்களுக்கு வேலையில் மாற்றத்தையும் நெருக்கடியும் கொடுப்பாங்க. புதிதாக வேலையை தேடுவர்களுக்கு சற்று தாமதப்பட்டு இந்த ஆண்டுக்குள் நல்ல வேலை அமையும். இல்லை அதுக்குண்டான மாதமாக தை மாதம் இருக்கும். படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மார்க் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்ணும் அல்லது அரியர் இல்லாமல் தப்பித்துக் கொள்வதும் உண்டாக்கும். கல்யாணம் முடிந்த தம்பதிகள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. அதேமாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அதுக்குண்டான மாதமாக அமையும். ஏன்னா 11 பொருள் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வேலை தேடுவதற்கு சற்று தாமதப்பட்டு வேலை இந்த மாதம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். தை மாதம் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் இல்லைன்னா அரியர் வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். மெயினாக வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இளைஞர்கள் போனமே வயதானவர்களும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு 50 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதேமாரி ஃபைனான்ஸ் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனம் தேவை. யாருக்கும் கொடுக்கல் வாங்க வைக்கிறதோ அல்லது ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். அப்படி கொடுத்தா வருவதற்கு தாமதப்படுத்தும். சுயதொழில் பண்ணுறவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் தை மாதம் நல்ல மாதமாகவே கடகராசினியர்கள் அமையும். சனிக்கிழமை காலைல 10:30 மணிக்குள்ளே கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுறது நல்லா இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட குமரன். நன்றி, வணக்கம்.